செல்லாத்தா மாரியாத்தா கன்னியாத்தா முருகரப்பா புளியாரப்பா எனக்கு மட்டும் தான் சாவடி வரணும், வேற யாருக்கும் வரக்கூடாது. என்னண்ணா இது உரிக்காத தேங்காய் ஓட்டிக்கிறா? உச்ச தேங்காய் வச்சா எவனோ பொதுன்னு போயிடுவான், உரிக்காத தேங்காய் வச்சா தன வச்சு கும்பலாம் போற. ஆகா செம்ம திறமைசாலி தான்ப்பா நீ. அதெல்லாம் கட்டிட்டோம், காலைல 5 மணி ஆகுது, இன்னும் விடிய கூட இல்ல. எங்க போய் பொறிக்கிட்டு வரா? பொறுக்கிட்டு இருக்குண்ணா, வாக்கிங் போறேன் உடம்பு குறைக்கிறதுக்கு. 9 கிலோ துண்டு 1 நிமிஷம் நடந்தா குறைஞ்சிடுவியா? அதெல்லாம் கொஞ்சம் டாக்டர் சொல்லிட்டாரு, நீ என்ன சொல்றதுக்கு? சரி உட்காரு, உனக்கு கூட்டு போய் ஊட்டாங்க விட்டு வந்துடுறேன். 20 ரூபாய் கூட்டு போதான். ஏய் வாக்கிங் போறேன் ஊட்டான விட்டு வரேன்ற. டேய் சொல்றத கேளுடா, நீ எவ்வளவு நாளால குறைய மாட்டா. ஐயா மூஞ்ச பாரு, கையில சாப்பிடுத என்ன சாக்ஸ் போட்டு நாட்டை ஓட்டலாமா? கொஞ்சம் தொட அத்துச்சுடா, அதனால சாக்ஸ் போட்டேன். இதெல்லாம் தப்புக்குதா? நல்லா இருந்துச்சு, பா நான் வாக்கிங் போறேன். போட போட புளி மூட்டை 1/2 கிலோ கூட குறைய மாட்டா. சரி தேங்காய் உள்ள வைப்போம். இன்னைக்கு மழை பெய்யற மாதிரி இருக்குதா? நோ வாட்ட வரேண்ணா, இன்னைக்கு மழை பெய்யுமா? இல்லப்பா மயிலாமாவு பெய்யும். நானா வானிலை அதிகாரியாடா. 4 இடத்துக்கு போற தெரியும்னு கேட்டேன்னா நான் பேசுறேன் மூஞ்ச லட்சா மாதிரி. ஏண்டா இதெல்லாம் மாடா கேட்பாங்க? சைதாப்பேட்டை போகணும்னு கேளு, கிண்டி போகணும்னு கேளு, பாரிஸ் போகணும்னு கேளு சொல்றேன். அதெல்லாம் எனக்கே தெரியும். சரி இன்னைக்கெல்லாம் எவ்வளவு நான் சவாரி ஓட்டுவேன்? ஏன்பா கணக்கு கேட்டு என்னப்பா பண்ண போற? நானும் ஒரு ஆட்டோ வாங்கி விட்டு சம்பாதிக்கலாம் தான். அடங்கொய்யால ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸியா போச்சாடா உங்களுக்கு? என்ன சவாரி வந்தா 100 200 போட்டுருவீங்க பில்ல? குழந்தை இது வரைக்கும் எவ்வளவு கொடுத்து சவாரிக்கு போய்கிறா? நான் இதுவரை சவாரில போனது இல்ல, ஏன்னா ஆட்டோல போனா காசு அதிகம். அப்ப வேற எதுல போவா? நான் சைதாப்பேட்டைக்கு போனோம், காலையில 4 மணிக்கு எழுந்துப்பேன். எங்க வீட்டாண்ட இருந்து சைதாப்பேட்டைக்கு 12 கிலோமீட்டர். நான் நடந்து போனா 8:30 கிலோ போய் சேர்ந்துருவேன். அடங்குய்யால என்னடா சொல்றா? பின்ன ஆட்டோக்கும் பஸ்ஸுக்கும் யாரு காசு கொடுக்க சொல்றா? சூப்பரா எப்பா. சரியா வெளியூர்ல போனா என்ன பண்ணுவா? போன மாசம் திருப்பதிக்கு போனோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சுன்னா பாத்துக்கியா? உன் குடும்பத்துல ஒண்ணு சூப்பரா வளர்த்துக்கிறாங்கடா. போ சைதாப்பேட்டை எப்படியோ வந்துடும் போ. பா எப்படியோ பட்ட ஆள்றா அவன். சே இன்னும் ஒரு சவாரி கூட மாட்ட மாட்டுதா. நித்து நித்து நாடகம் வேற கால நித்து. நாங்கப்பா என் பொண்டாட்டி சவுப்பா இருப்பான், எனக்கு அவளுக்கு சண்டை இந்த பக்கம் வந்தாளா? யோ பொண்டாட்டி சண்டை போட்டு தெத்துறவளுக்கு என்ன மோசக்காரன் நீ? இல்லங்க தடுத்து பார்த்தோங்க, அது கேட்காம வந்துருச்சுங்க. நீ புருஷனா அவன் புருஷனா? அதுவா, அவன் செகண்ட் நான் தேர்டு. ஏய் என்னடா செகண்ட் தேர்டுன்றீங்க, ஒண்ணுமே புரியல. எனக்கு முன்னாடி அவன் கல்யாணம் பண்ணிட்டான், அதனால அவன் செகண்ட். அவனுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணதுனால நான் தேர்டு. ஐயோ செகண்ட் தேர்டு, அப்ப ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் கேக்குறீங்களா? அவன் தான் முதல் புருஷன். டேய் வெடிகாலம் இன்னும் ஒரு சவாரி கூட மாட்டல, கடுப்பாத்தாதீங்க, ஒழுங்கா சொல்லுங்கடா. இருங்க இருங்க, ஏன் கன்ஃபியூஷன் ஆகுறீங்க? நல்லா செவேர்னு தலையில 3.5 முழம் மல்லிகைப்பூ வச்சுட்டு போச்சா இல்லையா சொல்லுங்க. டேய் இதெல்லாம் பாக்கத்தாடா என் வேலை. நைட்டு ஃபுல்லா ஆட்டோ ஓட்டுற, எல்லாம் சொல்ல மாட்டியா? 4வது புருஷன் ஆக்கியா? அட நாட்டாரீங்களா நீங்க செகண்ட் தேர்ட் இருந்துக்குன்னு என்ன 4வது ஆக்க சொல்றீங்களா? ஏங்க சும்மா கும்பன்னு இருப்பாங்க, சகலையா இல்ல, சொல்றத கேளுங்க. யோசி பாரு, கனவுல வருவா. டேய் இப்ப போறீங்களா இல்ல அசங்கல் தீ அடிக்கிட்டா? கொலைக்கு தெரியாத பிள்ளையா இருக்கான். சரி வா நம்ம அந்த பக்கம் போய் தரலாம். வாவோ வாவோ. சே எனக்குன்னு வந்து எப்படி மாட்டானுங்க பாரு. நான் ஆட்டோக்காரன் அம்ஜிக்காரன் ரூட்டுக்காரன் ஆல்பர்ட்டுக்கு சொந்தக்காரன் ஆண்டிப்பட்டி ஊரு காரன்டா. பாட்டு வர மகாபலிபுரம் வருமா? மகாபலிபுரமா போய் வந்தல உக்காரு. உட்காதுல நேரம் இல்ல, கருன்னு போனோம், எப்படி போறது? ஏய் உக்காந்தா போக முடியும்? ஐயோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, எப்படி போன சொல்லியா? டே மூதேவியா நீ உள்ள போய் உக்காந்து நான் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ண போனடா. இதுல வேலைக்கு ஆகுது, அங்க டாப் இருக்கு, செல்லுன்னு போனுமா? சொல்லுன்னு போனுமா? டேய் உக்காரா, நான் 2 ஹவர்ல எடுத்து விட்டுறேன். 2 ஹவரா? 2 ஹவர் கழிச்சு போனா அவன் தெரியுமா? டேய் மகாபலிபுரம் கம்மியான கிலோமீட்டர் இருக்குது, 80 கிலோமீட்டர் போனடா. அதே எனக்கு தெரியாது, 10 நிமிஷம் அங்க இருக்குன்னு வாக்கு ஊத்துட்டேன், என்ன பண்ணலாம்? 10 நிமிஷத்துல அங்க இருக்கிற நீங்க வாக்கு ஊத்துறீங்களா? ஆமா ஆமா, என்ன பண்ணலாம் டக்குன்னு சொல்லு. இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா போ, அங்க ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்துல விழுந்துரு, நீ பறந்து போயிடுவா 10 நிமிஷத்துல மகாபலிபுரத்துக்கு. கழுத்துல வந்தா 10 நிமிஷத்துல மகாபலிபுரம் போயிடுவா. பரலோகமே போவே, தோக்கிற மகாபலிபுரம் போக மாட்டியா? டான்ஸ்ப்பா, உடனே போய் நான் பழத்துல ஊயிறேன். ஆண்டவா உனக்கு தானே தேங்காய் ஓடிக்கிறேன், இந்த மாதிரி பைத்துக்கெல்லாம் அனுப்பிச்சு விடுறியா நாயமா? ஐயோ யார் அவனுங்க? எப்பாப்பா இருங்க, ஆட்டோ கிட்ட வராதீங்க.
டேய் என் தலைவல ஜெயில புடிச்சு போட்டு வராங்க, நீ என்ன ஆட்டோ வச்சு நின்னுக்கிறா? ஏம்பா எதனா சாவரி கடிக்க நிக்கிறேன்பா, உன் தலைவன் எவனே தெரியாதே. எதே தலைவனே தெரியாதா? தட்டாவனா அவன எப்பாப்பா காலேந்து ஒரு சவாரி வரல, ஏன்டா இப்படி வந்து அடிக்க வரீங்க? தோபர் என் தலைவன் வர வரைக்கும் போராட்டம் நடத்தும், ஆட்டோ ஓடக்கூடாது. டேய் அப்பா இது வச்சுதான்டா போய்ப்பே, ஏன்டா இப்படியா? ஏய் என்னடா கூட கூட பேசுங்கிற? குச்ச மூஞ்சில விட்டு ஆட்டுருவேன். ஏம்பா எதுவும் பண்ணாதீங்க, நான் ஆட்டோ ஓட்டல, நீங்க போங்க. அந்த பயம் இருக்கட்டும், பைட்ல வச்சு நிக்கிறா 10 ரூபாய்க்கு கஞ்ச பிசினாரி. வாங்கடா வாங்கடா. அட பாருங்களா, இன்னைக்கு சவாரி போச்சா? கோவிந்தா கோவிந்தா.